வாழ்க்கையில் எதிரிகள் எல்லாத்துக்கும் தான் சார் வருவான். எதிர்ப்புகள்ங்கிறது எல்லாருமே சந்திக்க வேண்டியது வரும். ஏதாவது ஒரு விதத்தில், அது தொழில் ரீதியாக இருக்கலாம், குடும்ப ரீதி, எதுலேயோ ஒன்றில் எதிர்ப்பு வரும். இந்த எதிரி யாருன்னு தெரிஞ்சுன்னா அவனோட போராடலாம் இல்லையா? சிலருக்கு எதிரி யாருன்னே தெரியாது, யார் எதிரினே தெரியாது, ஆனால் நமக்கு எதிர்ப்புகள் மட்டும் இருக்கும். இவங்களை ஜெயிக்க முடியுமா அப்படின்னாக்க நிச்சயமாக ஜெயிக்க முடியும். யாரால தெரியுமா? லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல வக்ரம் பெற்ற கிரகம் இருக்குது சார். நீங்கள் எந்த லக்னமாக வேணாலும் இருங்க, எந்த கிரகம்னாலும் 6ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கட்டும், சரியா? ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் 6ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எதிரிகள் யாருங்கிறது வெளியே தெரியாது, தெரியாமல் தான் எதிர்ப்புகள் வரும். இந்த எதிர்ப்பை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னா, நம்ம பெருசாக ஒன்றும் போராடவே வேண்டியதில்லை. அந்த எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவங்க காலி ஆயிடுவாங்க. அவங்களுக்கான அழிவு காலம்னா, அதாவது விநாசகாலே விபரீத புத்தி அப்படிம்பாங்க. உங்களுக்கு எதிரி யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதோட முடிச்சு வச்சு அந்த எதிர்ப்பு காலி ஆயிரும். ஒன்று அவன் விட்டுட்டு போயிடுவான், அல்லது பேக் ஃபயர் ஆகி அதனால் அவனே அழிஞ்சு போயிடுவான்ற மாதிரியான ஒரு டைம்.